அனைவருக்கும் வணக்கம். திருவெண்பாவை பாடல் 20. போற்றி அருளுக நின் ஆதியாம் பாதமலர், போற்றி அருளுக நின் அந்தமாம் செந்தளிர்கள், போற்றி எல்லா உயிர்கட்கும் தோற்றமாம் பொற்பாதம், போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கழல்கள், போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் இணையடிகள், போற்றி மால் நான்முகனும் காணாத புண்டரிகம், போற்றி யாம் உய்ய ஆட்கொண்டருளும் பொன்மலர்கள், போற்றி யாம் மார்கழி நீராடேலோர் எம்பாவாய். இதில் மாணிக்கவாசகர் என்ன சொல்ல வரணும்னு பார்ப்போம். ஏன்னா இதுதான் திருவெண்பாவையில் நிறைவான பாடல். இதில் என்னென்னா, சிவபெருமானே எல்லாவற்றுக்கும் நீ தான் முதல், அதான் ஆதின்னு சொல்லிட்டாங்க. அந்தமும் இவர் தான். உன் பாத மலர்களை நாங்கள் வணங்குறோம். ஏன்னா போற்றினா வணங்குறோம், புகழ்கிறோம், உன்னே போற்றிக்கொண்டே இருக்கணும், எங்களுக்கு அதுதான் தேவைன்னு சொல்கிறாங்க. எல்லாவற்றுக்கும் முடிவாக இருக்கக்கூடிய உன் திருவடிகளை பணிகின்றோம், எல்லா உயிர்களையும் படைக்கின்ற உன் பொற்பாதங்களை சரணடைகிறோம், எல்லா உயிரும் வாழ்கிற காலத்தில் இன்பமான வாழ்வு தரக்கூடிய மலரடிகளை பிரார்த்திக்கிறோம், உயிர்களை அழித்து இறுதி காலத்தில் இணையற்ற காலடிகளை தருகின்ற அந்த காலடிகளை நாங்கள் போற்றுகின்றோம். திருமாலும் பிரம்மாவாலும் காண முடியாத அந்த தாமரை பாதங்களை காண்றது எங்களுக்கெல்லாம் ரொம்ப பெருமிதமாக இருக்குது. அதெல்லாம் நினச்சி நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களுக்கு பிறப்பற்ற நிலை தரும் பொன் போன்ற திருவடி தான் உன்னோட திருவடி. அந்த திருவடியை நாங்கள் கெட்டிமாக பிடிச்சிக்கிறோம், பற்றுகின்றோம். இவ்வாறு உன்னோடு இரண்டர கலக்கணும், ஐக்கியமாகணும். உன் நினைவுகளிலே நீர்நிலைகளில் நீராடி நாங்கள் மகிழ்கிறோம். ஏன்னா வணங்கினா போதுமா அப்படின்னா, கடவுளை வணங்குறதோடு இல்லாமல் அவர்கிட்டயே சரணாகதி அடையணும். அப்போ அதுக்கு என்ன வழினா, இறைவனோட திருப்படி தான் அதுக்கு முதல் வழி. அதை பாத தரிசனம் கிடைச்சிட்டாலே போதும், வாழ்க்கை போதும், இன்பம் வந்துடும் அப்படிங்கிற தன்மையில் தான் இந்த பாடல் அப்படிங்கிறது இருந்திருக்கு. நாமும் தினமும் திருவெண்பாவை பாடுவோம். நன்றி.